the distribution of drugs. I said the pharmacokinetic process is divided into 4: absorption, distribution, metabolism, and elimination. The second pharmacokinetic process is the distribution. Now, what is meant by distribution? Is a reversible transfer of a drug between the blood and the extravascular fluid and tissues of the body. Reversible transfer. இங்க இருக்குது அங்க போகலாம், அங்க இருக்குது இங்க வரலாம். That is called reversible transfer. Irreversible transfer னா இங்க போனது வந்து திருப்பி வெளியில வராது. So drug distribution is the reversible transfer of a drug between the blood and the extravascular fluid and tissues of the body. என்னென்ன tissues இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேட்டா இருக்கலாம், மசில்ஸா இருக்கலாம், பிரெயின் டிஷ்யூஸா இருக்கலாம். பிளட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிளட்ல வந்து ஃப்ரீ ஃபார்ம்ல இருக்கலாம், or it may be combined with some plasma protein அப்படியும் இருக்கலாம். Now, distribution of drugs is nothing but passage of drugs from the circulation to the tissue and site of its action. The distribution is again depends upon like absorption. This also affected by various physicochemical properties like lipid solubility. Lipid soluble drugs are நல்லா distribute ஆகும். Ionization at physiological pH. Physiological pH அப்படிங்கிறதுனா acidic pH வந்து ஸ்டொமக்ல, alkaline pH வந்து intestineல. So அப்போ whether it undergoes whether the drug is available in unionized form or ionized form, that depends upon the pKa value. The extent of binding to plasma and tissues proteins. சொன்ன மாதிரி plasma proteins இருக்கு, tissueல proteins இருக்கு. Differences in regional blood flow. ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் blood போயிட்டு இருக்கும். ஹைலி பெர்ஃபியூஸ்டு ஆர்கன்ஸாக இருக்கலாம், இல்லை லோ பெர்ஃபியூஸ்டு ஆர்கன்ஸாக இருக்கலாம். உதாரணமாக கிட்னிக்கு ஒரு கிட்னிக்கு 650 ml பிளட்டு ஒரு நிமிஷத்துக்கு போகும். கிட்னி ரிசீவ்ஸ் 650 ml ஆஃப் பிளட் பர் மினிட். போத் த கிட்னி ரிசீவ்ஸ் 1300 ml ஆஃப் பிளட். அப்போ வந்து ஹைலி பெர்ஃபியூஸ்டு ஆர்கன் வந்து கிட்னி. லிவர், ஆனால் லிவர் வந்து மெட்டபாலிக் ஆர்கன் அப்படிங்கிறப்போ அதனுடைய பிளட் ஃப்ளோ அதிகம். லங்ஸுக்கு வந்து பிளட் ஃப்ளோ அதிகம். அப்போ எவ்வளோ பிளட் ஃப்ளோ ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகும். டிசீஸ் லைக் சிரோசிஸ், கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், யுரீமியா, இந்த மாதிரி டிசீசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்து ஆல்டர் பண்ணலாம். திஸ் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா total body water எவ்வளோ இருக்கு பார்க்கணும். Here plasma, interstitial volume, intracellular volume. இது வந்து 42 liters இருக்கு மொத்தம். 42 liters. இதில் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 14 liters. இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் பார்த்தீங்கன்னா 10 லிட்டர். பிளாஸ்மா பார்த்தீங்கன்னா 4 liters. இன்ட்ராசெல்லுலார் வால்யூம் வந்து 28 லிட்டர். இவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த 28 ப்ளஸ் 10 38 ப்ளஸ் 4 42 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் வந்து நம்ம பாடிக்குள்ளே இருக்குது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர் இன் ஹியூமன் பாடி இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் ஏஜ், செக்ஸ் வந்து அது மாறும். உதாரணமாக அந்த ஃபீட்டஸ் இஸ் மேடப் ஆஃப் 100% ஆஃப் தி ஃப்ளூயிடு தான், ஃபுல்லாகவே ஃப்ளூயிடு தான் ஃபீட்டஸ்க்கு. ஒரு பேபி பிறக்கிறப்ப அது வந்து இஸ் மேடப் ஆஃப் 80% ஆஃப் தி ஃப்ளூயிடு. 80% ஆஃப் தி பாடி வெயிட் ஆஃப் எ பேபி இஸ் மேடப் ஆஃப் ஃப்ளூயிடு. நார்மல் அடல்ட் எடுத்துட்டிங்கன்னா 70% ஆஃப் தேர் பாடி வெயிட் இஸ் மேடப் ஆஃப் ஃப்ளூயிட். 70% பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து 50 கிலோ இருந்தாருன்னா 35 கிலோ வந்து மேடப் ஆஃப் த ஃப்ளூயிட். வேற இன் எல்டர்லி பர்சனில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஜெரியாட்ரிக்னு சொல்லுவோம், வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% தான் ஃப்ளூயிட் இருக்கு. இதுக்காக தான் நம்ம ஒரு ட்ரக்ஸை வந்து குழந்தைக்கு வந்து டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். அது வந்து பீடியாட்ரிக் ஃபார்மகாலஜின்னு பேர். குழந்தைக்கு
நம்ம எப்படி டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். அது சில ஃபார்முலாலாம் இருக்குது. யங்ஸ் ஃபார்முலா, டில்லிங்ஸ் ஃபார்முலா வச்சு நம்ம டோஸ் வந்து இங்கே அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் வயசானவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் நம்ம டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஏன்னா வயசானவங்களோட லிவர் வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம், வயசானவங்களோட கிட்னி வந்து சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம். இப்போ லிவர் சரியாக வேலை செய்யலைன்னா மெட்டபாலிசம் ஆகாது, கிட்னி சரியாக வேலை செய்யலைன்னா எக்ஸ்க்ரீட் ஆகாது. அப்படிங்கிறப்ப ஃபார் ஓல்டர் பர்சன் we have to adjust the dose. எல்லாருக்கும் ஒரே லெவல் மருந்து கொடுக்க முடியாது. நம்ம இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி டோசேஜ் ஃபார்ம்ஸ் ஆர் மென்ட் ஃபார் அடல்ட். ஒரு டேப்லெட்னா ஒரு டேப்லெட் அப்படியே சாப்பிட போகிறேன். அதே குழந்தைங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 4 டிவைட் பண்ணி ஒரு பார்ட்டு கொடுக்கலாம். அப்போ ஒரு வயசானவங்களோட கிட்னி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து, லிவர் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு நம்ம டோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மொத்தம் 42 லிட்டர்ஸ் ஃபார் டோட்டல் பாடி ஃப்ளூயிட் வந்து 42 லிட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி. அதில் பிளாஸ்மா 4 லிட்டர்ஸ். பிளாஸ்மானா இன்னும் பிளட் வந்து 5.5 லிட்டர் இருக்கும். பிளட் வந்து 5.5 லிட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதில் பிளாஸ்மா வந்து 4 லிட்டர்ஸ். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் வந்து 10 லிட்டர் இருக்குது. இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிடு, அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு மட்டும் 28 லிட்டர். ஸோ தட் மொத்தம் 42 liters of fluid is present in our body. So when the drugs are administered, ட்ரக்ஸு வந்து கொடுத்த உடனே எவ்வளோ மருந்து பிளாஸ்மாவில் போய் சேர்ந்துருக்கோ அதுதான் நமக்கு கணக்கு, அதுதான் நம்மளுக்கு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணோம். சரியா? ஸோ த ட்ரக் ஆக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி பிளாஸ்மா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ட்ரக். ஒரு மருந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது யாருன்னா, எவ்வளோ மருந்து பிளட்டில் போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ரைட். நோ ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ட்ரக்ஸ் வந்து ஃப்ரீ ஃபார்மில் இருக்கலாம், அப்படின்னா இட் மே பி கம்பைன்ட் வித் பிளாஸ்மா ப்ரோட்டீன். ஒரு மருந்து வந்து ப்ரோட்டீன் கூட போய் கம்பைன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்து வந்து மெட்டபாலிசம் ஆகாது, அந்த மருந்து வந்து எக்ஸ்க்ரீட் ஆகாது. எப்போ ஒரு மருந்து பிளாஸ்மா ப்ரோட்டீன் கூட போய் கம்பைன்ட் ஆகுதோ அந்த மருந்து நெய்தர் மெட்டபலைஸ்ட் நார் எக்ஸ்க்ரீட்டட், ஹென்ஸ் இட் இஸ் ஃபார்மகாலஜிக்கலி இன்ஆக்டிவ். அப்போ இது எப்போ ஆக்டிவாக மாறும் அப்படின்னா, பிளாஸ்மா ப்ரோட்டீனில் கம்பைண்டாக இருக்கக்கூடிய மருந்தானது ஸ்லோவாக ரிலீஸ் ஆகும். எப்போ? ஃப்ரீ ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் பிளட்டில் குறைய குறைய. ஒன்றும் இல்லை, பிளாஸ்மா ப்ரோட்டீன் கூட கம்பைண்ட் ஆகி இருக்கக்கூடிய மருந்து வந்து ஏடிஎம்மில் இருக்கக்கூடிய பணம் மாதிரி. எப்போ நம்ம பாக்கெட்டில் இருக்கக்கூடிய பணம் செலவாகுதோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுப்போம். ஸோ when there is reduction in the plasma concentration, free drug concentration குறைய குறைய புரோட்டீன் கூட கம்பைண்ட் ஆகி இருக்கக்கூடிய மருந்து வந்து ஸ்லோவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால தான் புரோட்டீனில் கம்பைண்ட் ஆகி இருக்கக்கூடிய மருந்தெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யும். ஒரு நாளைக்கு ஒரு தரம் கொடுத்தா போதும், அந்த அளவுக்கு அது வந்து ஸ்லோவாக அது ரிலீஸ் பண்ணிவிட்டு அது வேலையை கொடுக்கும். A bound drug always remains confined to a specific tissue or to a particular site. எந்த இடத்துல அதுக்கு அஃபினிட்டி இருக்கோ அந்த இடத்துல தான் அது போய் அக்குமுலேட் ஆகும். அப்போ இதனுடைய பெனிஃபிட் என்னன்னா, லாங்கர் டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன், ரொம்ப நேரத்துக்கு வேலை செய்யும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் நான் கொடுக்குறேன். டெட்ராசைக்ளின் ஒரு கேப்சூல் இருக்குது, டாக்ஸிசைக்ளின் ஒரு கேப்சூல் இருக்குது. டெட்ராசைக்ளின் ஒரு நாளைக்கு 3 தரம் தரணும், டாக்ஸிசைக்ளின் ஒரு நாளைக்கு 1 தரம் கொடுத்தா போதும். டெட்ராசைக்ளினும் டாக்ஸிசைக்ளினும் ஒரே மாதிரி வேலையை தான் நம்ம பாடியில் செய்யுது. ஆனால் டெட்ராசைக்ளின் வந்து 500 மில்லிகிராம் 3 டைம்ஸ் கொடுக்கணும், டாக்ஸிசைக்ளின் வந்து 100 மில்லிகிராம் ஒரு தரம் சாப்பிட்டா போதும். இது என்ன காரணம்னா,
95% of doxycycline, 95% of the doxycycline is combined with the plasma protein. அப்போ ஸ்லோவாக அது மருந்தை ரிலீஸ் பண்ணுவோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா டென்டல் சர்ஜன்ஸ் பல் வைத்தியர் எல்லாமே டெட்ராசைக்ளின் டாக்ஸிசைக்ளின் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து கம்ஸில் போய் ஈஸியாக அக்குமுலேட் ஆகும். ஏன்னா கம்ஸில் வந்து கால்சியம் இருக்குது. அந்த கால்சியத்துக்குள்ளே போய் இது வந்து அக்குமுலேட் ஆகிறதுனால எல்லா டென்டல் சர்ஜனும் டெட்ராசைக்ளின் அப்படி இல்லைன்னா டாக்ஸிசைக்ளின் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நான் இப்போ 2 ப்ரோட்டீன் நம்ம எடுத்துப்போம். ஒன்று வந்து ஆல்புமின், இன்னொன்று வந்து ஆல்ஃபா 1 ஆசிட் கிளைக்கோ ப்ரோட்டீன். 2 ப்ரோட்டீன் வந்து பிளாஸ்மாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று வந்து ஆல்புமின், இன்னொன்று வந்து ஆல்ஃபா ஆசிட் கிளைக்கோ ப்ரோட்டீன். இப்போ எந்தெந்த ட்ரக்ஸ்லாம் ஆல்புமின் கூட போய் கம்பைன்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்பிச்சுரேட்ஸ், பென்சோடைசிபீன்ஸ், நான்-ஸ்டெராய்டல் ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், வால்ப்ரோயிக் ஆசிட், பெனிடாயின், பெனிசிலின், சல்ஃபனமைடு, டெட்ராசைக்ளின், டால்பிட்டமைடு, வார்ஃபாரின், இந்த மருந்தெல்லாம் ஆல்புமின் கூட போய் கம்பைன்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பார்பிச்சுரேட்ஸு, பென்சோடைசிபின், வால்ப்ரோயிக் ஆசிடு, பெனிசிலின் இதெல்லாம் வந்து எபிலெப்சிக்கு யூஸ் ஆகக்கூடிய மருந்து. எபிலெப்சினா காக்கா வலிப்புக்கு யூஸ் ஆகக்கூடிய மருந்து. NSAIDனா நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்னா வலி வீக்கத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மருந்து. பெனிசிலின், சல்ஃபனமைடு, டெட்ராசைக்ளின் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், டால்பிட்டமைடு ஆன்டி டயபெட்டிக், சுகர் லெவலை வந்து குறைக்கும், வார்ஃபாரின் வந்து ஆன்டி கோகுலண்ட், அதாவது ரத்தம் வரையாமல் இருக்க யூஸ் ஆகும், ஆன்டி கோகுலண்ட். இது வந்து ஆல்புமின் கூட கம்பைன் ஆகக்கூடிய ட்ரக்ஸு. ஆல்ஃபா 1 ஆசிட் கிளைக்கோப்ரோட்டீன் கூட பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து எல்லாம் OLOL முடியும். ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் பார்க்கணும், OLOL முடியக்கூடிய அட்டினலால், டிமோலால், சொட்டோலால், நட்டோலால், ஆல்பினலால், ஆக்சிபினலால், லெபிட்டலால் இந்த மாதிரி OLOL முடிஞ்சதுன்னா அது ஹைப்பர் டென்ஷனுக்காகவோ கார்டியாக் அரித்மியாசிஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். பியூபிவாக்கைன், லிடோகைன் ஏதாவது ஒரு மருந்து CAINEல முடிஞ்சதுன்னா அது லோக்கல் அனஸ்தட்டிக்ஸாக தான் இருக்கும். பியூபிவாக்கைன், லிடோகைன், டைசோபைரமைடு, இமிப்ராமின், மெத்தடோன், ப்ரசோசின், குனிடின், வெரப்பாமில் இந்த மாதிரியான மருந்துகள் ஆல்ஃபா 1 ஆசிட் கிளைக்கோப்ரோட்டீன் கூட கம்பைன்ட் ஆகும். இப்போ பிளட் பிரைன் பேரியர், பிளட் CSF பேரியரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து யூஷுவலான கேபிலரிஸ், இது வந்து பிரெயினில் இருக்கக்கூடிய கேபிலரிஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெயினில் இருக்கக்கூடிய கேபிலரிஸ் வந்து டைட்டு ஜங்ஷன் இருக்கும். ஆனால் எண்டோத்தீலியல் செல்லில் அந்த டைட்டு ஜங்ஷன் கிடையாது. பிரெயின் வந்து இஸ் ஹைலி சென்சிட்டிவ் ஆர்கன். பிரெயின் டேமேஜ் ஆனால் எல்லா ஆர்கனும் டேமேஜ் ஆன மாதிரி தான். அப்போ the brain has to be protected from the drugs. நிறைய ட்ரக்ஸு பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா ட்ரக்ஸும் பிரெயினுக்கு போச்சுன்னா பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ எந்த மருந்து பிரெயினுக்கு போகணுமோ, எப்போ பிரெயினுக்கு மருந்து தேவைப்படுதோ அப்போ தான் அந்த மருந்து வந்து போகணும். உதாரணமாக மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெயின் இன்ஃப்ளமேஷனில், பிரெயினில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷன் வந்து மெனிஞ்சைட்டிஸ். அந்த மாதிரி நேரத்தில் வந்து மெனிஞ்சஸுக்கு வந்து மருந்து போகணும், சாதாரணமாக போகக்கூடாது. இப்போ blood brain barrier is the hypothetical barrier to protect the brain from the external things. There is a barrier that is called the blood brain barrier. So that is very important barrier. அதே மாதிரி பிரெயினுக்கும் CSFக்கும் உள்ள, பிளட்டுக்கும் CSFக்கும் உள்ள பேரியர். CSFனா உங்களுக்கு தெரியும், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட், ரைட். பிளசென்டல் டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னன்னா, ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ப்ரெக்னென்ட் விமன் வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் சாப்பிடக்கூடாது. ஒரு ப்ரெக்னென்ட் விமன் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் எடுத்துக்கக்கூடாது, எஸ்பெஷலி ஃபார் ஃபஸ்ட்டு 3 months. ஏன்னா
முதல் 3 மாசம் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர் ஆஃப் பிரெக்னன்சி. இந்த 3 மாசத்துல தான் எல்லா ஆர்கனும் டெவலப் ஆகும். சரியா? உதாரணமா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைக்கு மேல அப்பர் லிம்ஸ் இல்லை, இந்த லிம்ஸ் வந்து சீல் ஆயிருக்கு, இந்த லிம்ஸ் வந்து சீல் ஆயிடுச்சு. இந்த டிசீஸ் பேர் வந்து ஃபோகோமீலியான்னு பேர். இந்த ஃபோகோமீலியா ஏன் வந்துச்சுன்னா, ப்ரெக்னெண்டா இருக்கிறப்ப தேலிடோமைடு அப்படிங்கிற ஒரு மருந்தை வந்து அம்மா சாப்பிட்ருக்காங்க. எப்போ? 1960s. 1960s இந்த தேலிடோமைடு அப்படிங்கிற மருந்து வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் ஆச்சு. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சியில் முதல் 3 மாசத்துல வந்து ஒரு ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருக்கும். நம்ம கூட மசக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த தேலிடோமைடு அப்படிங்கிற மருந்து சாப்பிட்டாங்க. இந்த தேலிடோமைடு அப்படிங்கிற மருந்து என்ன பண்ணுச்சு, பிளசண்டா, தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அந்த பிளசண்டாவை கிராஸ் பண்ணி, அதாவது மதரையும் ஃபீட்டஸையும் இணைக்கக்கூடியது வந்து பிளசண்டா. அப்போ மெட்டர்னல் சர்க்குலேஷன்ல இருந்து, மதரோட சர்க்குலேஷன்ல இருந்து ஃபீட்டஸோட சர்க்குலேஷனுக்கு ஒரு மருந்து போச்சுன்னா, அந்த மருந்து சம்டைம்ஸ் மே ப்ரொடியூஸ் அன்டிசைரபிள் சைடு எஃபெக்ட் இன் தி க்ரோவிங் ஃபீட்டஸ். கருவில் வளரக்கூடிய குழந்தையோட ஆர்கன்ஸை இது அஃபெக்ட் பண்ணலாம். தட் இஸ் கால்டு பிளசென்டல் டிரான்ஸ்ஃபர். இந்த ஃபோட்டோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோகோமீலியான்னு பேர். இந்த டிசீஸ் பேர் வந்து ஃபோகோமீலியா. இந்த டிசீஸ் பார்த்தீங்கன்னா கிளப்டு பேலேட்டுன்னு பேர். உதடு பிளவு, அன்னப்பிளவு நோயின்னு பேர். என்ன ஆகுது, இங்கே there is a link between the upper lips with the nose. இது எதனால் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஃபோலிக் ஆசிட் ஆன்டகோனிஸ்ட்டை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விட்டமின் ஃபார் தி செல் ப்ரொலிஃபரேஷன். ஒரு செல்லு ப்ரொலிஃபரேட் ஆகணும்னா, டிவைட் ஆகணும்னா அதுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் கண்டிப்பாக தேவை. ஸோ அதனால தான் வந்து ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்ச உடனே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இப்போ அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்கூடிய அம்மாவுக்கு கேன்சர் இருந்து அவங்க மீத்தோட்ரெக்சேட் அப்படிங்கிற மருந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா, இல்லை அந்த அம்மாவுக்கு வந்து காக்கா வலிப்பு இருந்து அவங்க ஃபெனிடாயின் அப்படிங்கிற மருந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மருந்தானது டைரக்டாக இந்த கிளப்டு பேலேட் அப்படிங்கிற ஒரு நோயை வந்து உண்டு பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரிஸ்கிரைப்டு, டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் ஒரு ப்ரெக்னென்ட் உமன், ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய ஒரு அம்மா, இவங்க 2 பேரும் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த மருந்தையும் சாப்பிடக்கூடாது. பிளட் சிஎஸ்எஃப் பேரியர், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்லி ஹை லிபிட் சால்யூபிள் ட்ரக்ஸ் கேன் கிராஸ் பிளட் பிரெயின் பேரியர். பிளட்டு செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட் பேரியர், ஸ்பைனல் கார்டில் ஆக்ட் பண்ணக்கூடிய மருந்து எல்லாமே இந்த பேரியரை கிராஸ் பண்ணி தான் போகணும். ஸோ CSF is formed mainly by the choroid fluxes of lateral, third and fourth ventricles. So only high lipid soluble drugs can cross the blood and CSF barrier. The blood testis barrier. Testis நமக்கு ரொம்ப important because the spermatogenesis takes place in the testis. அப்போ என்ன ஆகும், இப்போ எனி ட்ரக்ஸ் which interfere with the spermatogenesis, அதாவது அந்த blood testis barrier அந்த மருந்து கடந்துச்சுன்னா, கிராஸ் பண்ணிச்சுன்னா, it can form a complex with the testis. அப்போ அந்த செமினிஃபரஸ் டிபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெர்மட்டோசைட்டு கூட இது வந்து இன்ட்ராக்ட் ஆகி there may be reduction on the sperm cells. அதனால் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் பிளட் டெஸ்டிஸ் பேரியர். Right. Now, apart from the
blood, brain, cerebrospinal fluid. The number of drugs can reach us the extravascular tissues. உதாரணமாக லிவருக்கு போகலாம், எக்ஸாம்பிள் வந்து பேராசிட்டமால். லங்ஸுக்கு போகலாம், எக்ஸாம்பிள் இமிப்ராமைன், குளோர்ப்ரோமாசைன், ஆன்டிஹிஸ்டாமைன்ஸ். கிட்னிக்கு போகலாம், மெட்டலோதயோனின் பைண்ட்ஸ் டு ஹெவி மெட்டல்ஸ், லெட்டு, மெர்க்குரி, கேட்மியம். குளோரோக்வின் அந்த ஸ்கின்னுக்கு போகலாம். குளோரோக்வின் ஃபினோதைசின் வந்து ஐயில் போய் பிளைண்ட்னஸ் கூட வரலாம். சில ட்ரக்ஸ் வந்து ஹேர் ஃபாலிக்குள்ளே போய் கம்பைன்ட் ஆகலாம். உதாரணமாக ஆர்சனிக்கல்ஸு, குளோரோக்வின், பென்டைலின் டெட்ரசோல், அது வந்து ஹேர் கூட போய் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணலாம். டெட்ராசைக்ளின் வந்து போன் கூட போய் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். இங்கே முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த ஒரு டெட்ராசைக்ளினையோ டாக்ஸிசைக்ளினையோ பால் கூட சேர்ந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா டெட்ராசைக்ளின் மே ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ் வித் கால்சியம் கண்டைனிங் சப்ஸ்டன்சஸ். கால்சியம் எங்கெங்கே இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து இந்த டெட்ராசைக்ளின் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அங்கே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ டெட்ராசைக்ளின் ஷுட் நாட் பி டேக்கன் அலாங் வித் த மில்க். நீங்கள் வந்து சாதா தண்ணியில் தான் டெட்ராசைக்ளின் மருந்தை சாப்பிடணும். சில ட்ரக்ஸ் வந்து ஃபேட்டு கூட போய் ஸ்டோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் தயோபென்டோன் சோடியம் அப்படிங்கிற ஒரு மருந்து வந்து ஜென்ரல் அனஸ்தெட்டிக்ஸ், அது ஃபேட்டில் போய் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ வித் திஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் ஓவர்.